பிரான்சில் மருத்துவ காரணங்களுக்காக குடியிருப்பு அனுமதி கோரும் வெளிநாட்டினருக்கு சில நேரங்களில் நிர்வாக ரீதியான தவறுகளால் அந்த அனுமதி மறுக்கப்படுகிறது. இத்தகைய முடிவுகள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான ஆணைகளுடன் வருகின்றன. ஆனால் நிர்வாகம் செய்யும் சில நடைமுறை தவறுகள் காரணமாக இந்த முடிவுகளை நீதிமன்றத்தில் எதிர்த்து ரத்து செய்ய வாய்ப்புகள் உள்ளன. முக்கியமான முதல் தவறு பிரெஞ்சு குடியேற்றம் மற்றும் ஒருங்கிணைப்பு அலுவலகத்தின் மருத்துவ வாரியத்தின் கருத்தை விண்ணப்பதாரருக்கு தெரிவிக்காமல் இருப்பது. மருத்துவ கருத்தை அடிப்படையாக வைத்து அனுமதி மறுக்கப்படும் போது அந்த மருத்துவ அறிக்கை விண்ணப்பதாரருக்கு காட்டப்பட வேண்டும். அதை செய்ய தவறினால் அந்த முடிவின் உண்மைத்தன்மையை கேள்விக்குள்ளாக்க முடியும் என்று நீதிமன்ற தீர்ப்புகள் தெளிவுபடுத்துகின்றன. இரண்டாவது பெரிய தவறு பிரெஞ்சு குடியேற்றம் மற்றும் ஒருங்கிணைப்பு அலுவலகத்தின் மருத்துவ வாரியத்தின் கருத்தை மட்டுமே வைத்து அதிகாரிகள் தாங்களாகவே முடிவெடுக்க தவறுவதாகும். மருத்துவ வாரியம் அனுமதி மறுத்தாலும் ஆளுநர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தனிப்பட்ட முறையில் விண்ணப்பதாரரின் சூழ்நிலையை ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் மருத்துவ வாரியத்தின் கருத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு முடிவெடுத்தால் அது சட்டத்திற்கு புறம்பானது என்று நீதிமன்றங்கள் கருதுகின்றன. மூன்றாவது முக்கிய தவறு குடியிருப்பு அனுமதி ஆணையத்திடம் ஆலோசனை கேட்காமல் இருப்பது ஆகும். தகுதியுள்ள நபர்களுக்கு அனுமதி மறுக்கும் முன் இந்த ஆணையத்தின் கருத்தை பெறுவது சட்டப்படி கட்டாயம். இந்த நடைமுறையை பின்பற்றாமல் அனுமதி மறுக்கப்படுவது ஒரு பெரிய நடைமுறை தவறாக கருதப்பட்டு அந்த முடிவை ரத்து செய்ய வழிவகுக்கிறது. இந்த தவறுகள் சிறிய தொழில்நுட்ப குறைபாடுகளாக தெரிந்தாலும் நீதிமன்றத்தில் இவை வலுவான வாதங்களாக அமைகின்றன. ஆளுநரின் சுயமான முடிவெடுக்கும் திறன் இல்லாமை அல்லது ஆணையத்தை அணுகாதது போன்ற காரணங்களை முன்வைத்து நிர்வாக நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்தால் அதை முடிவை ரத்து செய்ய அதிக வாய்ப்புகள் உள்ளன. எனவே மருத்துவ காரணங்களுக்காக விடுக்கப்பட்ட குடியிருப்பு அனுமதி மறுப்பை எதிர்கொள்ளும் நபர்கள் உடனடியாக ஒரு குடியேற்ற வழக்கறிஞரை அணுகுவது நல்லது என கூறப்படுகிறது. இந்த தவறுகளை சரியாக கண்டறிந்து சட்ட போராட்டத்தின் முன் தங்களுக்கு சாதகமான முடிவை பெற அவர்கள் உதவ முடியும்.